ஆன்மீகத்தில் கேள்விப்பட்ட விஷயம் முப்பால் சொல்கிறாங்கய்யா. முப்பால் அதே எடுத்து அதே பொருள் அந்த முப்பால்ன்ற வார்த்தையை முப்பாலும் பால் அதற்கு அப்பாலும் ஒரு பால் அப்படின்னு. ஆமாம், இதுதானே முதல்லையே உனக்கு சொல்லிட்டு இருந்தேன் நான். வெட்ட வெளியிட்டு முப்பால் மூணு விதமான வாழ்க்கை. இங்கே ஒரு மனிதனுக்கு உலகத்தில் 3 விதமான வாழ்வு. இளமை வாழ்வு, இடைப்பருவ வாழ்வு, முதுமை வாழ்வு. இந்த 3மே பாழா போயிடும். இப்போ உனக்கு இளமையை வர சொன்னால் வருமா? வராது. இடைப்பருவத்தை எனக்கு வர சொன்னால் வருமா? வராது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் 3 விதமான வாழ்க்கைகள் வாழ்ந்து அத்தனையும் பாழ் பண்ணிக்கிட்டு தான் வரும். ஆனால் இந்த பாழ் இல்லை, இதை விட ஒரு பாழ் இருக்குது. நீயே பாழாகணும். ஏன்னா இங்கே நான் பாழாவதில்லை, நான் உடலை தான் விடுறேன். திருப்பி இன்னொரு உயிரை உடலை எடுத்துன்னுக்கிறேன். ஆனால் இந்த உடலே எடுக்கக்கூடாதுன்னா நானே பாழாகணும். இதுதான் இந்த முப்பாழுக்கு அப்பால் ஒரு பாழ். அது எங்கே போய் பாழாகும் அப்படின்னா, சிவத்தில் எப்போ போய் சேர்றியோ, நீ வெட்ட வெளியே தான்றியோ கோள்களை, அன்னைக்கு நீ பாழா போயிடுவ, இல்லாமல் போயிடுவேன். நீ இல்லாமல் போகிறன்னா என்ன காரணம் அப்படின்னா, எதுலேருந்து நீ ஜனனம் பண்ணியோ ஆரம்பத்தில், நீ அதிலேயே போய் இணைஞ்சிட்டேன்னு அர்த்தம். அதிலேருந்து பிரிஞ்சு இருக்கிற வரைக்கும் இங்கே பிறப்பெடுத்துக்கினே இருப்பேன். அதோடு இணையும் போது நீ இல்லாமல் போயிடுவேன். அதுக்காக தான் இந்த யோகமே. இந்த பிறவிகளில் நம்ம என்ன சாதிச்சிட்டோம்? பொண்டாட்டி கட்டணும், பிள்ளைங்க பெற்றுக்கணும். என்ன சாதனையாயுது? பண்ணி கொடுத்தா 10 குட்டி போட்டுக்குது. உலகத்தில் அத்தனை ஜீவராசிகளும் எல்லாம் செய்யறது தான் செய்த. நீ என்ன அதிசயமாக செய்த? அதிசயமாக செய்யணும்டா. உன்னையே நீ அழிச்சிடணும்டா. நீ இல்லாமல் போயிடணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த முப்பாழும் கடந்து அப்பாழ போய் ஒரு பாழாகணும். அடைஞ்சின்னா நீ இல்லாமல் போயிடுவேன். இங்கே பிறப்பு இல்லாமல் போயிடும். வசதியாக வாழறான் ஒருத்தன், 10 வாட்டி பிறக்கணும்னு ஆசைப்படுறான். நான் இப்படியே வாழணுங்கணும். என்னமோ அக்ரிமெண்ட் போட்டுக்கிற மாதிரி அடுத்த பிரிவிலையும் இதே மாதிரி வசதியாக வாழ, அடுத்த பிரிவில் பிச்சை என்ன பண்ணுறது இல்லை? அதனால் இப்போ வசதியாக வாழருவேன், துன்பம் இல்லாத வாழருவேன். அடுத்த வாட்டி நான் பிறக்கணுன்னுவான். சோத்துக்கே வழி இல்லாத, தொழிலே இல்லாத கஷ்டப்படுறவன் என்ன பண்ணுவான்? இந்த பிறப்பே வானான்னுவான் இல்லையா? உலகத்தில் இப்படியே இருக்குது, அப்படியே இருக்குது. இந்த பிறப்பு இல்லாமல் இருந்தால் இன்ப துன்பங்கள் இல்லாமல் போகுது. அதனால் இறைவனோட கலந்தால் தான் அது நடக்கும். அதை இறைவனோட கலக்கிறதுக்கு தான் ரூட்டு போட்டு கொடுக்குறேன் நான். இப்படி போங்க, போனீங்கன்னா அதில் சேருவீங்கன்ட்டு சொல்லு. நாம் இது வரைக்கும் நிறைய கதைகள்லையும் சரி, கேள்வி முறைகள்லையும் சரி, நிறைய ஆசிரமங்கள் பாடசாலைகளை பற்றி கேள்விப்படுறேன். சரி, ஒரு குரு அந்த அத்தனை பாடசாலைகள்லையும் குருகுலத்துலேயும் ஒரு குரு எல்லாருக்கும் ஒரே பாடத்தை தான் சொல்லி கொடுக்குறாருங்க. ஆனால் எங்கேயோ அத்தி பூத்தா மாதிரி ஒரு சீடர்கள் 2 சீடர்கள் இவ்வளவு மட்டும்தான் உருவாங்கிறேன். அந்த குருகுலத்திலேயே குரு பரம்பரையிலேயே எல்லா காலத்திலும். ஆமாய்யா, அது ஏன் எல்லாருக்கும் ஒரே பாடம்? அதுக்கு தான் விதி. அதுதான் விதின்றது. நீ ஒரு குருகுலத்துக்கு போகணும், ஒரு ஞான பாதையை அடையணும். அடைஞ்சின்னா நீ இறைவனை அடைவ. அதுக்காக நீ அதில் முழுமை பெறணும் அப்படின்னு சேர்றாங்க. சேர்றவங்க என்ன பண்ணுறாங்க? பாதி பேர் ஐயோ இது கஷ்டமாகுதுங்க, நம்மளால் முடியலைங்க. எத்தனை பேர் காத்தாலேருந்து பார்த்த இல்லை பொண்டாட்டி திட்டுறா என்ன, இது செய்யக்கூடாதுன்ற. அவன் உபதேசம் ஆர்வத்தில் தானே வாங்கினான். வாங்கி போன பிறகு பொண்டாட்டி இனிமேல் இவனை விட்டுட்டு ஓடி போகிற மாதிரி எப்போ ஓடுவான்? ஒரு புருஷங்கார உலகத்தில் அம்மா விடுவான், அப்பா விடுவான், கடவுளையும் விட்டுடுவான், பொண்டாட்டியை மட்டும் விட மாட்டான். ஆனால் இந்த பொண்டாட்டிங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் போகக்கூடாது, போனீங்கன்னா நான் ஓடி போடுவேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு அப்படின்னு பயம்புத்துறாங்க. காலையிலேருந்து எத்தனை பேர் இந்த கேள்வி இல்லையா? அப்படி குருகுலத்துக்கு போனவுடனே பொண்டாட்டி பயம்புத்தும் போய் என்ன பண்ணுவான்? என்ன ஒருத்தன் ஃபோன் பண்ணி கேட்குறான், சாமி எங்கள் சம்சாரம் இந்த மாதிரி டெய்லி சண்டை வலிக்குது, நான் இப்போ தியானம் பண்ண போனால் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன், நான் என்ன செய்யணும்னா? அட பாவி, கடவுளை விட்டுட்டு பொண்டாட்டியை பிடிச்சிக்கிட்டான்னு. ஏன்னா கடவுளால் வீட்டில் எதுவும் பிரச்சனை வராது, பொண்டாட்டியால் பூகம்மை வச்சிடும். அதனால கடவுளை விட்டுட்டு ஏன் கும்பலன்னு கடவுள் எப்பவுமே கேட்க மாட்டார். பொண்டாட்டி ஏன் பார்க்கலன்னு கேட்பா. அதனால பொண்டாட்டியை பிடிச்சிக்கிட்டான்னு. அப்புறம் இவன் எப்படி 100 பேர் சேர்ந்தா கூட ஞானத்தை அடைவான்? இதுதான் காரணம். பொண்டாட்டியும் ஒத்து போகணும், நல்ல வழி. நம்ம புருஷன் சாராக்கட்டில் போய் உட்காந்து இல்லை, திருட போல, கொள்ளடிக்க போல, முள்ள மாதிரி வேலை செய்யல, கடவுள் வழியில் போகிறாரு, நம்ம உறுதுணையாக இருக்கணும்னு எவன் பொண்டாட்டி ஒத்து போதோ அவன் போய் அடையிறான்.
இப்போ ஒரு பையன் ஒருத்த உபதேசம் வாங்க நான் பார்த்தியா கேள்வி கேட்டேன் தெரியுமா? எவ்வளோ உண்டு பையன் பார்த்தியா? 12 வயசு ஒரு 12 வயசு இருக்கும். இந்த வயசில் வந்து இந்த முழுமையை பெறும்போது அவன் நல்ல நிலைக்கு போவான். ஆனால் எல்லாத்தையும் அழிச்சிட்டு சட்டி காலி சட்டி எடுத்துன்னு வந்து உட்காடுறாங்க இங்கே. அவன் எங்கே நல்ல நிலைக்கு போகிறது? அதே நேரத்தில் அப்பா அம்மாருங்க வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இங்கே வந்து உபதேசம் வாங்குறாங்க. பிள்ளைங்களை வாங்கணும்னு ஆசை வந்ததா? வரல. ஆனால் அந்த பையனுடைய அப்பாக்கோ அம்மாக்கோ அந்த ஆசை வந்து அந்த பையன் வாங்கியிருக்கிறான். இந்த மாதிரி வயசில் போகும்போது நல்ல ஞானத்தை அடைவாங்க. வயசாகி போகும்போது அதை செய்துனுக்கெல்லாம் மன அமைதியாக இருக்கலாம், ஆனால் கடவுளை அடைய முடியாது. இதான் வித்தியாசம். ஐயா சொன்ன ஒன்று, அதாவது ஒரு பெரிய ஆன்மீகவாதியை பார்த்தாக்கா அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும், அவருடைய நல்லுறவு இணக்கமாக இருக்கணும்னு நினைக்கிற ஜனம் ஏன் அதே பாதையில் தன்னுடைய கணவரோ அண்ணன் தம்பியோ தன்னுடைய மகனோ போகிறது? ஆசீர்வாதம்ன்றதை நான் ஏற்றுக்கிறது கிடையாது. நான் பல முறை பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன், காலில் விழாதீங்க தயவு செய்து. காலில் யார் விழணும் அப்படின்னா சீடர்கள் மட்டும்தான் விழணும். ஏன்னா அவனுக்கு பல விஷயங்கள் சொல்லி கொடுக்குறோம். அதனால் சீடர் விழலாம். எல்லாரும் வந்து காலில் விழக்கூடாது, அது எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த மாலை போடுறது ஆடம்பரம் பண்ணுறது நான் ஏற்றுக்கிறது இல்லை அப்படின்றேன். ஆனால் கேட்குறாங்களா ஜனங்க? நேராக வந்து பக்துன்னு காலில் விழுறாங்க. நான் என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி மாட்டிக்கிறது தான் சில மகான்கள். இல்லை, இந்த செயலில் ஏன் அவங்களுடைய எண்ணம் மாறுபடுது? அதாவது இது ஒரு பொய்யான நினைப்புப்பா அவங்களுக்கு. ஒரு ஆன்மீகவாதி வராரு ரோட்டில், அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டோம்னா நம்ம கோட்டீஸ்வரன் ஆயிடலாம் அப்படின்னு இவங்களுடைய நினைப்பு. யாருடைய ஆசீர்வாதம் வாங்கினாலும் நீ கோட்டீஸ்வரன் ஆக முடியாது. உன் விதி கோட்டீஸ்வரன் ஆக்கணும்னு இருந்தாலும் ஆகவே தவிர யாருடைய ஆசீர்வாதமும் உன்னை உயர்த்தாது. ஏன்னா குருவனுடைய ஆசீர்வாதமோ இல்லை மகான்களுடைய ஆசீர்வாதமோ உயர்றதாண்டா உலகத்தில் ஏழையே இருக்க மாட்டான். இது அறியாமையில் செய்கிற விஷயங்கள் இது. அதே நேரத்தில் மகான்களால் தவிர்க்கவும் முடியாமல் மாட்டிக்கிறாங்க. நான் எந்த வருஷமாவது கட்டுறேன் பார்த்தியா? இது வரைக்கும் என்னுடைய குருக்கிட்ட உபதேசம் வாங்கி 40 வருஷமாகுது. 2வது குருக்கிட்ட, முதல் குருக்கிட்ட உபதேசம் வாங்கி 60 வருஷம் ஆகுது. இந்த 2வது குருக்கிட்ட உபதேசம் வாங்கி அண்ணாக்கு அவர் அன்றைக்கி அறுத்து போட்டார். உபதேசம் கொடுக்குற அன்றைக்கி இன்றைக்கி வரைக்கும் அண்ணாக்கு அவர் இல்லாத எந்த உடம்புல எந்த கயிறும் கட்டாமல் இருக்கிறான். ஊறுப்பட்ட தாயத்துங்களை கட்டின்னு வரான், ஊறுப்பட்ட கவுருங்களை கட்டின்னு வரான் உடம்புல. ஆனால் இந்த கௌரியும் இந்த தாயத்துங்களையும் நம்புற அளவு கடவுளை நம்பலவன்னு அர்த்தம். இது பலமுறை சொல்லியிருக்கீங்க. நானே இங்கே எல்லா கவுரும் அறுத்து போட்டால் தான் உபதேசம் கொடுப்பேன். முன்ன கையில் கட்டின்னு வரான், தோள்பட்டில் கட்டின்னு வரான், கழுத்தில் மாட்டின்னு வரான், ஊர்பட்டதை. அவனை என்ன பண்ணுறது? அவன் அப்பாவியாக இருக்கிறான், அறியாமையில் சுற்றிங்கிறான். எக்கன்னா கெட்டு போடான்னு விட்டுறது நான். ஏன்னா இந்த கவுரு மேலே இருக்கிற ஊறி போனால் அறுந்து போகுது. உன் உயிரை அறந்தா என்ன ஆகும்? நீ இருக்க மாட்டேன். அறாதத்தை பார்த்துக்கிடான்றேன். ஆனால் இவன் அறத்தை கட்டி நம்பி தெரிஞ்சுன்னுக்கிறான். இவனை என்ன பண்ணுறது நான்? இதை மாதிரி எவ்வளோ பேர் காலையிலேருந்து பார்க்குறான். கழுத்தில் கவுரு, கையில் கவுரு, தலையில் கவுரு. கடவுள் இதெல்லாம் மாடா விரும்புகிறான், உன்னுடைய உயிரை விரும்புகிறான். அதை சுத்தப்படுத்தி கொடுக்க முடியல, கண்டதை வேஷம் கட்டின்னு தெரியுத. இது வரைக்கும் நான் எந்த வித கயிறும் கட்டினதே கிடையாது. எந்த மாலை போடுறது, அதை கட்டிக்கிறது, இதை கட்டிக்கிறது, இந்த ஆடம்பரம் பண்ணுற வேலைலாம் நான் பண்ணுறதில்ல. எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. நானாகவே இருக்கணும் எப்பவுமே, அதான் எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி பழகணும். இருக்க மாட்டேன்றாங்களே, என்ன பண்ணுறது? ஏன்னா நிறைய சாமியாருங்க இப்போ அப்படி தான் போட்டு அவங்களுக்கு காட்டுறாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் போட்டுக்கினா தான் கடவுள் வருவார் போல போட்டுக்கிறாங்க. நிறைய அதனால் இவங்களும் மாட்டிக்கிறாங்க. அவர் போட்டிருந்தார், இவர் போட்டிருந்தார், அவர் உத்ராட்சம் கட்டிங்கிறாரு அப்படின்லாம் போட்டுக்கிறாங்க. எதாலையும் கடவுள் வரமாட்டான். உன் மனசால தான் கடவுள் வர வைக்கணும். அது மாதிரி நீ நடந்துக்கணும், நீ அதில் பயணம் பண்ணணும். அதுதான் உண்மையான ஞான பாதை. அதை விட்டுப்பட்டு நீ ஊர்பட்ட வேஷம் கட்டுறதால ஒரு ஞானமும் வராது. ஞானத்துக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அதனால் நான் கடவுளை நம்புவேன். அதனால் எந்த கௌரியும் நான் கட்டுறதில்லை. கடவுளை நம்பாதவங்க கண்டதை கட்டின்னு தெரிவாங்க. தெரிஞ்சு போகிறோமே, எனக்கு என்ன போச்சு? நான் அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா முன்னெல்லாம் நான் ஃபஸ்ட்டு உபதேசம் கொடுக்குற காலத்தில் அவன் எதை உத்ராட்சம், கையில் கவுரு, அண்ணா கவுரு, கழுத்தில் தாய்த்துங்க எல்லாம் அறுத்து தண்ணியில் போட்டுவா. அப்போ தான் உபதேசமே. இல்லைன்னா இல்லை, போயிட்டு வீட்டுக்கு போயிடுன்ட்டுவேன். ஏன்னா நீ உன்னையே நம்பலை, கடவுளையும் நம்பலை, இந்த கவுத்தை நம்பின்னு சுற்றிங்கிற. உனக்கு உபதேசம் கொடுத்தா அது யூஸ் ஆகாது இல்லையா? அதனால் நான் உபதேசம் கொடுக்க மாட்டேன் முன்ன. இப்போ என்ன பண்ணுது, 50 பேர் வரானா 25 பேர் கவுர் கட்டிங்கிறான். நான் என்ன பண்ணுறது?
ஏக்கன்னா கேட்டு போங்கடான்ட்டு விட்டுட்டு நான் உபதேசம் கொடுங்கன்ட்டு உட்காந்துங்கிறேன். நீ என்ன ஒன்றா கட்டிக்கப்பா. ஐயா எனக்கு வேண்டாம். இல்லை சொல்கிறேன். அதில் தான் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எதுக்கே வேணா அது வார்த்தை சொல்லு ஐயா. அப்புறம் நல்ல காலம் பிறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பிறந்துடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு, நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது, கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு, போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்கம் வாங்க, வாங்க வாங்க சாமியிடம் ஆசி வாங்க வாங்க. நல்ல காலம் பிறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு.